மேட்டூரிலிருந்து 2 டிஎம்சி தண்ணீரை கூடுதலாக விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காவிரி டெல்டா மாவட்டங்களில் கருகும் பயிரை காப்பாற்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 2 டிஎம்சி தண்ணீர் விடுவித்து இருப்பதை வரவேற்கிறோம் என்றார். அதே நேரத்தில் இன்னும் 2 டிஎம்சி தண்ணீர் கூடுதலாக விடுவித்தால்தான் விளைநில பகுதிகளுக்கு தண்ணீர் சென்றடையும், நீர்நிலைகளையும் நிரப்ப முடியும் என PR பாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு 3வது ஆண்டாக வேளாண்மைக்கென தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்வது வரவேற்க கூடியதாக இருந்தாலும் தொடர்ந்து காகித பட்ஜெட்டாக காட்சியளிப்பது விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என கூறினார். காவிரி டெல்டாவில் கருகும் பயிரை காப்பாற்றுவதற்கு விவசாயிகள் போராட்டத்திற்கு மதிப்பளித்து 2 டிஎம்சி தண்ணீரை முதலமைச்சர் விடுவித்தார். அதனை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் இன்று வரையில் அந்த தண்ணீர் விளைநில பகுதிகளுக்கு, பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றடையவில்லை. நீர்நிலைகளையும் நிரப்ப முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடுதலாக 2 டிஎம்சி தண்ணீரை ஒரு வார காலத்திற்கு தொடர்ந்து விடுவித்து பயிரை காப்பாற்றுவதற்கும், வறண்டு கிடக்கிற நீர்நிலைகளை நீரை நிரப்புவதற்கும் தமிழ்நாடு அரசு போர்க்கால அடிப்படையில் வருவாய்த்துறை, வேளாண் துறை, காவல்துறை, நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் கொண்ட குழு அமைத்து அதனை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.